ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் லுக் தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் ஜிம் இனாகரேஷன் அப்போ நான் பண்ணியிருந்த மேக்கப்பை ரீக்ரியேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குற கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளிச்சுட்டு வந்ததும் என்னோடய ஃபேஸில் டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். டோனர் யூஸ் பண்ணுறனால ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். நீங்கள் ரோஸ் வாட்டரை கூட டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே என்னோடய லிப்ஸும் லிப்பாம் யூஸ் பண்ணி ப்ரெப் பண்ணிக்கிறேன். லிப்ஸ் லிப்பாம் அப்ளை பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாகிரும், வரன்னு இருக்காது. அதுக்கு மேலே நம்ம லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா அந்த லுக் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அண்ட் அப்படியே என்னோடய முகத்துக்கும் கழுத்துக்கும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நல்ல ஹெவியான மேக்கப் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளோட மேக்கப் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஆகிற ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நம்மளோட மேக்கப் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் என்னோடய ஃபேஸில் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமர் யூஸ் பண்ணுறனால நம்மளோட மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு கலையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு போர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை க்ளோஸ் பண்ணி நம்மளோட மேக்கப் பேஸ் ஒரு ஸ்மூத்தான பேஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரைமர் நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஸ் இருக்கிற இடங்களில், மூக்கு மேலே, வாயை சுற்றி, அண்ட் மிச்சம் இருக்கிறத அப்படியே எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸில் ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் பிளாக் மார்க்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்குது அண்ட் கருவளையம், இந்த இடங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நான் கன்சீலர் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கருவளையம் இருக்கிற ஏரியாஸ்க்கு கவர் பண்ணிட்டேன். நெத்திக்கு மேலே அண்ட் மூக்கில் ஒரு புள்ளி இருந்துச்சு, அங்கேயும் ஒரு கோடு போட்டேன். அண்ட் வாயை சுற்றி கருப்பு கருப்பாக இருந்தது, ஸோ அங்கேயும் கவர் பண்ணிட்டேன். வாயை சுற்றி நம்ம எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது அந்த லிப்ஸ்டிக் நல்லா பாப்பப் ஆகும். வாயை சுற்றி நமக்கு ஒரு ஸ்மூத் பேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கிறது அந்த அளவுக்கு எடுத்து காட்டாது. ஓகே, இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸு, டார்க்னஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணணும். நான் எனக்கு எல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்றனால வெறும் கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. மேக் ஃபவுண்டேஷன் டக்குன்னு நமக்கு ட்ரை ஆயிரும். டக்குன்னு நம்ம டாட் வச்சு உடனே பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா திட்டு ஆயிரும். ஸோ அதனால் நான் அவசரமாக பிளெண்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு தான் பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா திட்டு ஆயிரும். ஒரு பக்கத்து ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம டாட் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இன்னொரு பக்கம் ஃபேஸ்க்கு டாட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை அப்படின்றனால ஃபுல்லாக புள்ளி வச்சு அப்படியே நான் பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் நான் ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ட்ரான்சிஷன் ஷேட் இருக்குது பார்த்திங்களா, இதை என்னோடய கண்ணுக்கு மேலே ட்ரான்சிஷன் ஏரியா நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நிறைய போடலை, பட் போட்ட மாதிரியும் இருக்க வேண்டாம், போடாத மாதிரியும் இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக லைட்டாக தான் நான் ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். இந்த வெட் அண்ட் வைல்டு ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ட்ரான்சிஷன் ஷேடு யூஸ் பண்ணி ரேண்டமாக கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் ஷேடு கையிலே தொட்டு ஐலிட்ஸில் நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கையில் தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். எனக்கு நிறைய கலர் ஐலிட்ஸில் பாப்பப் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. பட் அந்த இடம் எனக்கு லைட்டாக ஒரு பிங்கிஸ் க்ளோ இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் லைட்டாக கலர் பில்ட் பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். கலர் பளிச்சுன்னு தெரிய வேண்டாம், அதே சமயம் அந்த இடத்துல லைட்டாக ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ஐப்ரோஸும் நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ என்னோடய ஒரிஜினல் ஷேப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை லைட்டாக கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் ஐப்ரோஸ் இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் திக்கான ஐப்ரோஸ் இருந்தால் பிடிக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் எனக்கு ரொம்ப கேப் இருக்கும். 2 ஐப்ரோஸும் மீட் பண்ணுற அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்பூலி வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐப்ரோ லுக் இருந்தால் பிடிக்கும். ஸோ அதை தான் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐப்ரோஸ் நான் எப்படி எந்த மாதிரி ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மிஸ் கிளேரே ஐப்ரோ கேக் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட
ரிவ்யூவும் வந்து நான் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் த்ரெட்டிங் பண்ணாதனால எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டையாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன் கண்ணுக்கு மேலே. ரொம்ப ஒரு போல்டான ஐ லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணல, ஏன்னா லிப்ஸ்டிக் வந்து நான் போல்டாக யூஸ் பண்ண போகிறேன், ஒரு டார்க்கான ஷேட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றனால ஐஷேடோ அண்ட் வந்து ஐலைனிங் பண்ணுறது, கண்ணுக்கு மை வைக்கிறது எல்லாமே வந்து அளவாக வச்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா நான் வந்து விங்ஸ்லாம் வரையலை, என்னோடய ஐ ஷேப் எப்படி இருக்கோ அதையே ஃபாலோ பண்ணி கண்ணுக்கு மேலே ரொம்ப தின்னான ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் லாக்மி ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணி கண்ணுக்கு மேலே போட்ட அந்த லைன் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி கண்ணுக்கு கீழேயும் இந்த மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சேம் காஜல் யூஸ் பண்ணி டைட் லைனும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறனால லேஷஸ் வந்து திக்காக இருக்க மாதிரி காமிக்கும். அண்ட் நம்ம பண்ணியிருக்க ஐ மேக்கப் வந்து ஒரு கம்ப்ளீட் லுக் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயுமே கேப் இல்லாமல் நல்லா வரைஞ்ச மாதிரி இருக்கும் கண். அண்ட் வந்து அதுக்கப்புறம் சேம் காஜல் யூஸ் பண்ணி என்னோடய மச்சத்தையும் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப மொழுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயாவது மச்சம் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி காஜல் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். அண்ட் தென் கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா வந்து மஸ்காரா யூஸ் பண்ணி லேஷஸ் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட ஐ மேக்கப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் லிப்ஸ்க்கு வந்து I-AmsterDAMN பிராண்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு மாதிரி ரெட்டும் இல்லாத மாதிரி பிங்க்கும் இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் நான் வந்து அன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வந்து ஃபேஸை லைட்டாக நான் செட் பண்ணிக்கிறேன் ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு. ஸோ ஃபுல்லாக நான் வந்து பண்ணல, வாயை சுற்றி கண்ணுக்கு கீழே அண்ட் வந்து கழுத்து. ஸோ கழுத்து வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டுட்டு கழுத்தை எம்டியாக விட்டோம் அப்படின்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக காமிச்சு கொடுக்கும். ஸோ கழுத்தையும் வந்து கொஞ்சம் மெர்ச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர்பார் ப்ளஷ், இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ப்ளஷ் தான் நான் வச்சுருக்கேன், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ளஷில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ளஷில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் லைட்டாக என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். என்னோடய மேக்கப்பில் கண்டிப்பாக வந்து ஹைலைட்டர் இல்லாமல் இருக்காது. நான் ஏதாவது ஃபங்க்ஷன், பார்ட்டி மேக்கப், ஃபெஸ்டிவ் மேக்கப்லாம் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கின் வந்து அப்படியே இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணதுமே வந்து அந்த மேக்கப்புக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். சீக்ஸ் போன்ஸு, அப்புறம் வந்து நோஸ் பிரிட்ஜில், அப்பர் லிப்ஸில் அண்ட் வந்து எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டடாக நல்லா பளிச்சுன்னு அந்த க்ளோயிங்காக தெரியணுமோ அங்கெல்லாம் வந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்குவேன். ஐப்ரோஸ்க்கு மேலெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும். அதே மாதிரி லிப்ஸ்டிக்கு மேலே, லிப்ஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் வந்து நல்லா பாப்பப் ஆகும். அண்ட் இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே, அதாவது ஐப்ரோஸ்க்கு மேலேயும் கீழே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி மேக்கப் நல்லா செட் பண்ணிக்கிறேன். செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறனால நமக்கு மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி மேக்கப் பண்ணியிருக்க அந்த கேக்கினஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, இப்போ வந்து மேக்கப் பண்ணி முகத்தை ரெடி பண்ணியாச்சு. ஆனால் முடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. முடியையும் ரெடி பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் அப்போ நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோக்காக மறுபடியும் வந்து நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணினேன். அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா அண்ணி ஃபங்க்ஷனுக்காக எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க, எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, தம்பிக்கு எல்லாருக்குமே. ஸோ அந்த அவுட்ஃபிட் தான் கொச்சின்லேருந்து அவங்க வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவுட்ஃபிட் எங்கே வாங்கினீங்க, லிங்க் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து கொச்சினில் அங்கே ஷாப்பில் வாங்கினது தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் நான் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலான ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு இயரிங்கும் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான்.